சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம சில நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த அமைப்புல இன்று இசை பேருரை. ஏற்கனவே 4 பதிகங்கள் நம்ம சிந்தனைக்கு வந்த நிலையில இன்று 5வது பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். இசையை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து விக்னேஷ், பேருரையை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் இருவரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பாடலாக பாடி அந்த ஒவ்வொரு பாடலுக்கான கருத்துக்களையும் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்வதற்காக இவர்கள் இருவரும் நம்மோடு இப்போ இணைந்திருக்கின்றார்கள். பாடுவது தனது வாழ்க்கை குறிக்கோளாக எல்லாத்தையும் விட்டுட்டு பாடிட்டே இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற, பாட்டின் மேல் மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்ட இளைஞர் தான் விக்னேஷ் என்று சொல்லப்படுபவர். எங்கள் குழுவின் ஓதுவார் என்று கூட நாங்கள் அவரை எப்போவுமே சொல்லுவோம். அதே மாதிரி வனிதா அம்மா அவர்கள் படித்த படிப்பு வேறையாக இருந்தாலும் இன்று முழுவதுமாக தன்னை சிவத்திற்கு அர்ப்பணம் செய்து சிவத்தொண்டாகவே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னு சொன்னா பெருமான் எந்த அளவுக்கு இவர்கள் இருவரையும் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பது நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட இருவர் தான் இப்போது நம்மோடு இசை பேருரை 5வது திருப்பதிகத்திற்கு கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையின் இசை பேருரை நிகழ்வில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் இசைப்பாவின் 5ஆம் பதிக பாடல்களை இசையுடனும் பொருளுடனும் சிந்திக்க குருவர்களும் திருவர்களும் கூட்டியிருக்கின்றது. ஏக நாயகனை என தொடங்கும் இந்த 5ஆம் திருப்பதிகம் சேந்தனாரால் திருவேழி வேளை தலத்தில் அருள பெற்றிருக்கின்றது. திருவிசைப்பா பாடிய 9 அருளாளர்களில் சேந்தனார் 2ஆமவர். இவர் திருவிசைப்பாவில் 34 திருப்பாடல்களும் திருப்பல்லாண்டில் தில்லையம்பதிக்கு 13 பாடல்களும் பாடியுள்ள பெருந்தகையாளர். தலத்தை பற்றி குறிக்க வேண்டுமெனில் வீழி செடிகள் அதிகம் இருந்ததாலும் தல விருட்சம் வீழி ஆதலினாலும் இப்பெயர் பெற்றது. கருவறையில் மூல இலிங்கத்திற்கு பின்னே பார்வதி பரமேஸ்வரர் திரு உருவங்கள் அமைய பெற்றுள்ளன. திருமால் பெருமானை பூசித்த தலம். அங்கனம் பூசை செய்யும் போது ஒரு நாள் ஒரு மலர் குறைய தன் கண்ணையே எடுத்து பூசை செய்து சக்கரம் பெற்ற தலம் இது. இந்த வரலாற்றினை இத்திருக்கோயிலில் உள்ள உற்சவமூர்த்தியின் திருமேனியில் காணலாம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் நம்பி ஆரூரர் ஆகிய 3 பெருமக்களும் பாடிய பெரும் தலம் இது. இறைவன் வீழியநாதர், இறைவி சுந்தராம்பிகை என்ற திருப்பெயர்களால் போற்றப்படுகின்றார்கள். இந்த பதிகத்தின் பாடல்கள் பஞ்சம பண்ணில் அமைந்துள்ளது. இப்போது இதன் முதல் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஏகநாயகனை ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை, ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை, என் உயிர் கமோதினை எதிரில், ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை, என் உயிர் கமோதினை எதிரில், போகநாயகனை போகநாயகனை உயல்வனர் கருளி, பொன்னெடுஞ்சீவிகையா ஊர்ந்த, போகநாயகனை உயல்வனர்க்கு அருளி, பொன்னெடுஞ்சீவிகையா ஊர்ந்த, மேகநாயகனை மேகநாயகனை மிகு திருவிழி மேழலை, விண்ணிடி செழுங்கோயில், மேகநாயகனை மிகு
திருவிழி மேழலை விண்ணிழி செழும் கோயில் யோக நாயகனை யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக ஏக நாயகனை எம்மையவர்க்கு அரசை, அதாவது எல்லா உலகங்களுக்கும் ஒரே தலைவனாய், தேவர்களுக்கு அரசனாய், என்னுயிர்க்கு அமுதினை, அதாவது அடியேனின் உயிரை தளிர்க்கச் செய்யும் அமுதமாய், எதிரில் போக நாயகனை, இணையற்ற இன்பத்தை ஊட்டும் முதல்வனை, புயல்வனர்க்கு அருளி. புயல்வண்ணன் என்றால் மேகம், மேகம் போல் நிறமுடையவன். இங்கு திருமாலை குறிக்கின்றது. மேகம் போன்ற நிறமுடைய திருமாலுக்கு சக்கரம் அருள் செய்தவனை, பொன்னெடும் சிவிகையா ஓர்ந்த, சிவிகை என்றால் பல்லக்கு, அதாவது திருமாலுக்கு சக்கரம் அருளி அவனை பொன்னால் ஆன பல்லக்கு போல வாகனமாய் செலுத்திய. மூன்றாம் வரியாக மேக நாயகனை, மேகம் போல கைமாறு கருதாமல் உயிர்களுக்கு உதவும் தலைவனாய், மிகு திரு வீழி மிழலை விண்ணிழி செழும் கோயில். மேன்மை மிக்க திருவேழி மிழலையில் விண்ணிலிருந்து கீழிறங்கி வந்து செழுமையான திருக்கோயிலிலே போக யோக நாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. இப்படியாக மிழலை திருக்கோயிலில் எழுந்தருளி முத்தியை அருளும் சிவபெருமானை அன்றி மற்றொரு பொருள் இவ்வுலகில் இல்லையாம். இந்த பாடலின் திரண்ட கருத்தாக சிவபெருமான் எல்லா உலகங்களுக்கும் ஒரே தலைவனாய், தேவர்களுக்கு அரசனாய், அடியவர்களின் உயிரை தளிர்க்கச் செய்யும் அமுதமாய், ஒப்பிலா இன்பம் தரும் தலைவனாய், கார்மேக நிரத்தனாகிய திருமாலுக்கு சக்கரம் வழங்கி அவனை பொன்னாலான பல்லக்கு கொண்டு ஏறி செலுத்திய தலைவனாய், தேவர் உலகில் இருந்து இறங்கி வந்து நில உலகில் முத்தியை வழங்கும் தலைவனாய் திருவீழி மேலையில் எழுந்தருளி உள்ளாராம். அவனை தவிர மற்றொரு பரம்பொருள் இவ்வுலகில் இல்லையாம். அடுத்ததாக இரண்டாம் பாடலுக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கற்றவர் விழுங்கும் கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாக்கடலை. கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மாக்கடலை. மற்றவர் அறியா மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணி விளக்கை. மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணி விளக்கை. செற்றவர் கூறங்கள் செற்றவர் கூறங்கள் செற்றயம் சிவனை இருவிழி மிழலை வீற்றிருந்த. செற்றவர் கூறங்கள் செற்றயம் சிவனை இருவிழி மிழலை வீற்றிருந்த. கொற்றவன் தன்னை
கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, அதாவது கற்றவர்களால் அக்கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படும் தெய்வீக மரத்தில் பழுத்த கனி போன்றவனாய் கரையிலா கருணை மா கடலை, எல்லையில்லாத பெரும் கருணை கடலாக மற்றவர் அறியா மாணிக்க மலையை, அதாவது மற்றவர்கள் தம் முயற்சியில் அறிய முடியாத செந்நிற மாணிக்க மணியால் அழகிய மலை போன்றவனாய் மதிப்பவர் மணமணி விளக்கை, தன்னை வழிபடும் அடியார்களின் மனத்தில் மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசுபவனாய் செற்றவர் புறங்கள் செற்றையும் சிவனை, பகைவரின் முப்புறங்களை அழித்தவனாய் திருவிழிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை, அதாவது திருவிழிமிழலையில் அருளி கொண்டிருக்கும் வெற்றியனாகிய கண்டு கண்டுள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. இப்படியான பெருமானை பலகாலம் தரிசித்ததனால் உள்ளம் குளிர்ந்து கண்களும் குளிர்ந்து இன்பம் பெற்றனவாம். இந்த பாடலின் பொருளை தொகுத்து நோக்கினால் சிவபெருமான் மெய்யுணர்வு தரும் நூல்களை கற்றவர்கள் அனுபவிக்கும்படியான பேரின்ப உணர்வாகவும், கற்பக மரம் போன்று வேண்டுவனவற்றை வேண்டுமளவு தருபவனாகவும், கருணை என்னும் கடல் போன்றவனாகவும், கல்லாதார் அறியாத மாணிக்க மலையாகவும், அன்பால் நினைப்பவரின் மனத்தில் மாணிக்க சுடர் போல் ஒளி வீசுபவனாகவும், பகைவரின் முப்புறங்களை அழித்தவராகவும் திருவிழிமிழலையில் வீற்றிருக்கின்றார். அப்படியானவரை பலமுறை கண்டு வணங்கினால் நம் மனமும் கண்களும் இன்பம் பெறுமா. அடுத்ததாக 3ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மண்டலத்து ஒளியை மண்டலத்து ஒளியை விளக்கியான் நுகர்ந்த மண்டலத்து ஒளியை விளக்கியான் நுகர்ந்த மருந்தை என் மாறிலா மணியை மண்டலத்து ஒளியை விளக்கியான் நுகர்ந்த மருந்தையின் மாறிலா மணியை பண்டலர் அயன்மார்க்கு பண்டலர் அயன்மார்க்கு அரிதுமாய் அடியார்க்கு பண்டலர் அயன்மார்க்கு அரிதுமாய் அடியார்க்கு எளியதோர் பவளமால் வரையை பண்டலர் அயன்மார்க்கு அரிதுமாய் அடியார்க்கு எளியதோர் பவளமால் வரையை பிண்டலர் மலர்வாய் விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழி மேழலையூர் ஆளும் விண்டலர் மலர்வாய் வேரிவார் பொழில் சூழ் திருவிழி மேழலையூர் ஆளும் கொண்டலங்கண்டத்து கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை
கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை குருகவல் வீணை குருகாவே. கொண்டலங்கண்டத்து எம் குருமணியை குருகவல் வீணை குருகாவே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக மண்டலத்து ஒளியை விளக்கி யான் நுகர்ந்த மருந்தை, அதாவது மண்டலம் என்பது ஞாயிறு. வட்டமான ஞாயிறின் ஒளியை வழிபடாமல் அதன் உட்பொருளாய் இருக்கும் அமுதமான சிவபெருமானாய் என் மாறிலா மணியை, ஒப்பற்ற மாணிக்கம் போன்றவரை. இரண்டாம் வழியாக பண்டலர் அயன்மார்க்கு அரிதுமாய், அதாவது தாமரையில் வீற்றிருக்கும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் அறியாதவனாய், அடியார்க்கு எளியதோர் பவளமான் வரையை என்றால் மெய்யடியார்களுக்கு காண மிக எளியனாய் இருக்கும் பவளமலை போன்றவனாய். மூன்றாம் வழியில் விண்டலர் மலர்வாய் பேரிவாழ் பொழில் சூழ், அதாவது மலர்களில் இருந்து இதழ்கள் மலர்ந்து விரிந்து தேன் ஒழுகின்ற சோலைகள் சூழப்பெற்ற திருவீழி மிழலையூர் ஆளும், திருவீழி மிழலை என்னும் தலத்தை ஆளும். நான்காம் வரியாக கொண்டலம் கண்டத்து எம் குருமணியை குருக வல்வினை குருகாவே. கார்மேகம் போன்ற கரிய கழுத்தை உடைய குருமூர்த்தியை நெருங்குவார்க்கு வினைகள் எக்காலத்தும் வந்து அடையாதாம். இந்த பாடலின் திரண்ட கருத்தாக சிவபெருமான் உலக பற்றை நீக்கி பிற பொருட்களில் இருந்து வேறாக பிரித்து அனுபவிக்கத்தக்க அமுதமானவராம். அவர் ஒப்பற்ற மாணிக்கமாய் பிரமனுக்கும் திருமாலுக்கும் காணுதற்கு அரியனாகியும் மெய் அடியவர்களுக்கு காண மிக எளியவனாயும் நீண்ட பவள மலை போன்றவனாயும் மலர்களில் இருந்து இதழ்கள் மலர்ந்து விரிந்து தேன் ஒழுகின்ற சோலைகள் சூழ்ந்துள்ள திருவிழிமிழை எழுந்தருளி ஆட்சி புரிந்து கருத்த அழகிய கண்டத்தை பெற்றிருக்கின்றாராம். அப்படியான குருமூர்த்தியை அணுகுவாருக்கு எக்காலத்தும் வினைகள் வந்து அடையாதாம். அடுத்ததாக நான்காம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தன்னடி நீழற்கீழ், தன்னடி நீழற்கீழ் என்னையும் தகைத்த, தன்னடை நீழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மாவொலியை தானே. தன்னடி நீழற்கீழ் என்னையும் தகைத்த சசிகுலா மாவொலியை தானே. என்னிடை கமலம், என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி, என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழுஞ்சூடரினை அருள் சே. என்னிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழுஞ்சூடரினை அருள் சே. மின்னெடுங்கடலுள், மின்னெடுங்கடலுள் வெள்ளத்தை வீழி, மின்னெடுங்கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விளங்குவெண் பளிங்கின். மின்னெடுங்கடலுள் வெள்ளத்தை வீழி மிழலையுள் விளங்குவெண் பளிங்கின். பொன்னடிக்கு அடிமை, பொன்னடிக்கு அடிமை உக்கினி போக, பொன்னடிக்கு அடிமை
அடிமை உக்கினி போக விடுவனோ பூண்டு கொண்டேனே. பொன்னடிக்கு அடிமை உக்கினி போக விடுவனோ பூண்டு கொண்டேனே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக தன்னடி நிழல் கீழ் என்னையும் தகைத்த, அதாவது தன் திருவடி நிழலின் கீழ் அடியவரையும் தடுத்து ஆட்கொண்ட சசிகுலா மௌலியை தானே. சசி என்றால் சந்திரன், மௌலி என்றால் திருமுடி. சந்திரன் விளங்கும் திருமுடி உடையவனை இரண்டாம் வரியில் எண்ணிடை கமலம் மூன்றினுள் தோன்றி எழுஞ்செழுஞ் சுடரினை, அதாவது 3 தாமரைகளான அநாகதம், விசுத்தி, ஆங்கை ஆகிய இவைகளில் இருந்து உதித்து வாழும் செஞ்சூரியனை, அருள்சேர் மின்னெடும் கடலுள் வெள்ளத்தை என்றால் ஒளி பொருந்திய அருள் வெள்ளமாய் இருப்பவனை, வீழி மிழையுள் விளங்கு வெண் பளிங்கின் பொன்னடிக்கு, திருவீழி மிழையுள் விளங்கும் வெண்மையான பளிங்கு போன்ற பெருமானுடைய பொன் போன்ற திருவடிக்கு அடிமை புக்கினி போக விடுவனோ பூண்டு கொண்டேனே. அதாவது பெருமானின் திருவடிகளுக்கு தொண்டு செய்தலை மேற்கொண்டு அத்திருவடிகள் நம் உள்ளத்தை நீங்க விடாது கொள்ள வேண்டுமாம். பாடலின் திரண்ட பொருளை பார்த்தால் சிவபெருமானானவர் தன் திருவடி நிழலின் கீழ் நம்மை தடுத்து ஆட்கொண்டு பிறை விளங்குகின்ற முடியை உடையவராய் இருக்கின்றாராம். 3 தாமரைகளான அநாகதம், விசுத்தி, ஆங்கை ஆகிய இவைகளில் இருந்து உதித்து வாழும் செழுஞ்சூரியனாகவும் ஒளி பொருந்திய அருள் வெள்ளமாய் இருக்கின்றாராம். திருவிழிவேளை என்னும் தலத்துள் வெண்மையான படிகம் போன்ற திருவடிகளை கொண்டிருக்கின்றாராம். அந்த திருவடிகளுக்கு தொண்டு செய்யும் பேறு கொண்டு அத்திருவடிகள் நம் உள்ளத்தை விட்டு நீங்காதபடி நம் தலைமேல் வைத்து பூசிக்க வேண்டுமாம். அடுத்ததாக 5ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இத்தெய்வ நேரி நன்று, இத்தெய்வ நேரி நன்று என்று இருள் மாய, இத்தெய்வ நேரி நன்று என்று இருள் மாய பிறப்பராயிந்திர சால, இத்தெய்வ நேரி நன்று என்று இருள் மாய பிறப்பரா இந்திர சால, பொய்த்தெய்வ நேரி நான், பொய்த்தெய்வ நேரி நான் உகாவகை பூர்கின்ற, பொய்த்தெய்வ நேரி நான் உகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த, பொய்த்தெய்வ நேரி நான் உகாவகை புரிந்த புராண சிந்தாமணி வைத்த, மெய்த்தெய்வ நேரி, மெய்த்தெய்வ நேரி நான் மறையவர் வீழி, மெய்த்தெய்வ நேரி நான் மறையவர் வீழி விழலை விண்ணீழி சேழும் கோயில், மெய்த்தெய்வ நேரி நான் மறையவர் வீழி விழலை விண்ணீழி சேழும் கோயில், அத்தெய்வ நேரியில், அத்தெய்வ நேரியில் சிவமலாதவமும், அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே,
அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியில் இத்தெய்வ நெறி நன்றென்று இருள்மாய பிறப்பரா, அதாவது முழுமுதற் கடவுளான சிவபிரானை அடைதற்கு இந்த வழி நல்ல வழி என்று கருதி அறியாமையும் வஞ்சகமும் கூடிய பிறவியை ஒழிக்கும் தகுதியற்ற இந்திரசால பொய் தெய்வ நெறி, இந்திரஜாலம் போன்று விரைவில் அழியும் நிலை பேரில்லாத தெய்வங்களை பரம்பொருளாக கருதி நான் புகாவகை புரிந்த எனில் நாம் அவ்வழியில் ஈடுபடாத வகையில் அருள் புரிந்த புராண சிந்தாமணி வைத்த, அதாவது வேண்டியவருக்கு வேண்டியன நல்கும் நல் சிந்தாமணியாக. மூன்றாம் வரியில் மெய் தெய்வ நெறி, அதாவது பெருமானின் உண்மையான தெய்வ நெறியில் நான் மறையவர் வீழி மிழலை, 4 வேதங்களிலும் வல்ல அந்தணர்கள் வாழும் திருவெழிமிழலை என்னும் தலத்தில் விண்ணிழி செழும் கோயில், தேவருலகத்திலிருந்து இவ்வுலகிற்கு வந்த செழுமையான கோயிலில் அத்தெய்வ நெறியில் சிவமலாது அவமும் அறிவரோ அறிவுடையோரே. இப்படி செழுமையான கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபிரானை விடுத்து அறிவுடையோ பயனற்ற வேறு பொருட்களை அறிய முற்பட மாட்டாராம். இந்த பாடலின் பொருளை தொகுத்து நோக்கினால், முழுமுதற் கடவுளான சிவபெருமானை அடைவதற்கு இந்த வழி நல்ல வழி என்று கருதி அறியாமையும் வஞ்சமும் கூடிய பிறவியை ஒழிக்கும் இந்திரசாலம் போன்று அழியும் தன்மை வாய்ந்த சிறு தெய்வ வழிபாட்டு நெறியில் நாம் செல்லாத வண்ணம் பெருமான் அருள் செய்கின்றாராம். அவர் வேண்டியவர்க்கு வேண்டியனவற்றை அருளும் சிந்தாமணியாய் ஆதி புராணனாய் இருக்கின்றாராம். அவர் அமைத்து வைத்த உண்மையான தெய்வ நெறியில் 4 வேதங்களிலும் வல்ல அந்தணர்கள் திருவீழி மேளையில் வாழ்கின்றனராம். அப்படியான மேளையில் தேவருலகத்தில் இருந்து இவ்வுலகிற்கு வந்த செழுமையான விமான கோயிலில் எம் பெருமான் எழுந்தருளி உள்ளாராம். அவரை விடுத்து அறிவுடையோர் என்றும் பயனில்லாத பிற பொருட்களை நினைக்க மாட்டாராம். இப்போது 6ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அக்கணா அணைய அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து, அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே. அக்கணாணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடழுந்தியான் அவமே. புக்கிடா வண்ணம் புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட, புக்கிடா வண்ணம் காத்தனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை என். புக்கிடா வண்ணம் காத்து எனை ஆண்ட புனிதனை வனிதை பாகனை என். திக்கலாம் குலவும் திக்கலாம் குலவும் புகழ் திருவீழி, திக்கலாம் குலவும் புகழ் திருவீழி விழலையான் திருவடி நிழற்கீழ். திக்கலாம் குலவும் புகழ் திருவீழி விழலையான் திருவடி நிழற்கீழ். புக்கு நிற்பவரம் புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல
பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. புக்கு நிற்பவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியை பார்த்தால், அக்கணா அணைய செல்வமே சிந்தித்து, அதாவது கனவு போன்று மெய் போல தோன்றி பின் மறையும் செல்வத்தை பெறும் வழிகளை ஆராய்ந்து ஐவரோடு அழுந்தியான் அவமே. எனில் ஐம்புல இன்பத்தில் ஈடுபட்டு நம் வாழ்க்கை வீணாகாதபடி. இரண்டாம் வரியாக குக்கிராவண்ணம் காத்தெனை ஆண்ட, அதாவது நம்மை காப்பாற்றி ஆண்டு கொண்ட தூயவனாய், புனிதனை வனிதை பாகனை, உமையை இடப்பாகம் கொண்டவனை. மூன்றாம் வரியாக என் திக்கெல்லாம் புலவும் புகழ்திரு, 8 திசைகளிலும் பரவிய புகழை பெற்ற திருவேழிமிழலையான் திருவடி நிழல் கீழ். திருவேழிமிழலை என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் திருவடி நிழலின் கீழ். நான்காம் வரியாக புக்கு நிற்பவர் தம் பொன்னடி கமல, அதாவது புகழ்ந்து நிற்கின்ற அடியார்களின் தாமரை ஒத்த அழகிய திருவடிகளில் உள்ள கொடி அணிந்து அடிமை பூண்டேனே, அவர்களின் கொடி துகள்களை அணிந்து அவ்வடியவர்களுக்கு தொண்டு மேற்கொள்ள வேண்டுமாம். இந்த பாடலின் திரண்ட பொருளாக, கனவு போன்றே மெய் போல தோன்றி பின் மறையும் செல்வத்தை பெறும் வழிகளை சிந்தித்து ஆராய்ந்து ஐம்புல இன்பத்தில் ஈடுபட்டு நம் வாழ்க்கை வீணாகாதபடி காப்பாற்றி நம்மை ஆட்கொண்ட தூயோனாய் உமையின் பாகனாய் பெருமான் இருக்கின்றாராம். 8 திசைகளிலும் விளங்குகின்ற புகழையுடைய திருவேழிமிழலை என்னும் பதியில் எழுந்தருளி இருக்கின்றாராம் சிவபெருமான். எம் பெருமானின் திருவடி நிழலின் கீழ் புகழ்ந்து நிற்கும் அடியார்களின் தாமரை போன்ற திருவடிகளில் உள்ள பொடி துகள்களை அணிந்து அவ்வடியார்களுக்கு தொண்டு செய்வதனை மேற்கொள்ள வேண்டுமாம். அடுத்ததாக 7ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கங்கை நீர் அரிசில் கங்கை நீர் அரிசில் கரையிரே மருங்கும், கங்கை நீர் அரிசில் கரையிரே மருங்கும், கமழ் பொழில் தழுவிய கழனி. கங்கை நீர் அரிசில் கரையிரே மருங்கும், கமழ் பொழில் தழுவிய கழனி. திங்கள் நேர் தீண்ட திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ், திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ், மாட நீடுயர் திரு வீழி. திங்கள் நேர் தீண்ட நீண்ட மாளிகை சூழ், மாட நீடுயர் திரு வீழி. தங்கு சீர் செல்வ தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி, தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி, நம்பியை தன் பேரும் சோதி. தங்கு சீர் செல்வ தெய்வத்தான் தோன்றி, நம்பியை தன் பேரும் சோதி. மங்கையோர் பாகத்து மங்கையோர் பாகத்து எண்ணரு மருந்தை, மங்கையோர் பாகத்து
என்னரு மருந்தை வருந்தினான் மறப்பனோ இனியே. மங்கை ஓர் பாகத்து என்னரு மருந்தை வருந்தினான் மறப்பனோ இனியே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக கங்கை நீர் அரிசில் கரை இரு மருங்கும், அதாவது கங்கை ஆற்றின் புனித நீரினை போன்ற புனித நீர் கொண்ட அரிசில் ஆற்றங்கரையின் இரு பக்கங்களிலும் கமழ் பொழில் தழுவிய கழனி, அதாவது நறுமணம் கமழும் சோலைகள் சூழ்ந்த வயல்கள் உள்ளதாம். இரண்டாம் வரியாக திங்கள் நேர்த்தீண்ட நீண்ட மாளிகை சூழ், அதாவது சந்திரனை நேரே தொடுமாறு நீண்ட மாளிகைகள் சூழ்ந்த மாட நீடுயர் திருவீழி, நெடிய மாடங்கள் நிறைந்துள்ளதாம் திருவீழி வேளையில். மூன்றாம் வரியாக தங்குசியில் செல்வ தெய்வ தாம் தோன்றி நம்பியை, அதாவது சிறந்த செல்வமாக தானாகவே தோன்றிய பெருமையில் சிறந்தவனாய் தன் பெரும் சோதி மங்கையோர் பங்கத்து பேரொளியாகிய உமை அம்மையை தன் இடப்பாகத்தில் கொண்ட என்னரும் மருந்தை வருந்தி நான் மறப்பனோ இனியே. அம்மையை இடப்பாகமாக கொண்ட அமிழ்து போன்றவனை இனிமேல் மறந்து வருந்த முடியுமோ? பாடலின் ஒத்த கருத்தாக திருவீழிவேளை தலமானது இரு பக்கங்களிலும் பூக்கள் மனம் கமழும் சோலைகளை கொண்டதாய் கங்கை போன்ற தூய நீரை உடைய அரிசில் ஆற்றங்கரையில் வயல் வளம் உடையதாய் இருக்கின்றதாம். சந்திரனை தொடும்படியான மிக உயர்ந்த மாளிகைகள் சூழ்ந்ததாகவும் நெடிய மாடங்கள் நிறைந்ததாகவும் அப்பதி உள்ளதாம். அந்த தலத்தில் சிவஞானத்தை அருளி இயல்பாக தானாகவே தோன்றிய பெருமையுடையவனாகவும் பேரொளி வடிவெடுத்தது போன்ற பார்வதியை பாகமாகவும் கொண்டு சிவபெருமான் வீற்றிருக்கின்றாராம். இப்படி அமுதம் போன்று இருக்கும் என் பெருமானை நம்மால் மறக்க இயலுமோ என்று விரும்புவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். அடுத்ததாக 8ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆயிரம் கமலம் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முக கர சரணத்தோ ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முக கர சரணத்தோ பாயிரும் கங்கை பாயிரும் கங்கை பனி நிலா கரந்த பாயிரும் கங்கை பனி நிலா கரந்த படர்சடை பின்னு பொன் முடியோ பாயிரும் கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன் முடியோ வேயிருந்தோழி வேயிருந்தோழி உமை மணவாளன் வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ் ஒழிலை வேயிருந்தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ் ஒழிலை போயிருந்தேயும் போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள்
போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முககர சரணத்தோம். அதாவது 3 கண்கள் கொண்ட 1000 சூரியர்கள் சேர்ந்தாற் போலவும் திருமுகம் திருக்கை திருவடி ஆகிய இவை 1000 தாமரை மலர் சேர்ந்தாற் போல அழகாய் உள்ளவனும் என்ற பொருளில் கொள்ளலாம். 2ஆம் வரியில் பாயிரும் கங்கை பனி நிலா, பாய்ந்து ஓடுகின்ற கங்கை ஆற்றினையும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனையும் கரந்த படர்சடை மின்னு பொன் முடியோன், மறைய வைத்த பரந்த சடையுடன் ஒளிமிளிரும் திருமுடியினை உடையவனும். 3ஆம் வரியாக வேயிருந் தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சூழ் பொழிலை, அதாவது பருத்த மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையின் கணவனாகிய எம்பிரான் விரும்பி அமரும் திருவீழி மேலை என்ற திருத்தலத்தை சூழ்ந்த சோலைகளின் இடையே போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே, அந்த சோலைகளிடையே தங்கி பெருமானை போற்றும் அடியார்களின் திருவடிகளை இந்திரன் முதலானோர் போற்றுவாராம். இந்த பாடலின் பொருளை ஒருங்கே சேர்த்து பார்த்தால் சிவபெருமான் 1000 கதிரவர்கள் ஒன்று கூடினார் போல முக்கண்களின் ஒளியை பெற்றுள்ளாராம். அவர் 1000 தாமரை போன்று முகமும் கைகளும் பாதங்களும் அழகாக உடையவராகவும் பரவிய கங்கை ஆற்றினையும் குளிர்ச்சி பெற்ற சந்திரனையும் மறைத்து வைத்துள்ள பரந்த சடையுடன் ஒளிமிளிரும் திருமுடியினையும் பெற்றிருக்கின்றாராம். மேலும் அவர் மூங்கில் போன்ற பெரிய தோள்களை உடைய பார்வதியின் கணவனாக திருவீழிமேலை தலத்தில் அருளுகின்றாராம். இத்தலத்தில் சூழ்ந்துள்ள சோலைகளிடையே தங்கி அங்கிருந்தவாறே கோயிலை அடையாது சிவபெருமானை போற்றி துதிக்கின்ற அடியார்களின் திருவடிகளை இந்திரன் முதலானோர் போற்றி வழிபடுகின்றாராம். அடுத்ததாக 9ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எண்ணில் பல்கோடி எண்ணில் பல்கோடி சேவடி மூடிகள் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி தோள்கள் எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி தோள்கள் எண்ணில் பல்கோடி எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கொள் முக்கண் மோகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏர்கொள் முக்கண் மோகம் இயல்பும் எண்ணில் பல்கோடி எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்று ஐநூற்றந்தனர் ஏத்தும் எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று ஐநூற்றந்தனர் ஏத்தும்
எண்ணில் பல் கோடி எண்ணில் பல் கோடி குணத்தர் ஏர் வீழி எண்ணில் பல் கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே எண்ணில் பல் கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக எண்ணில் பல்கோடி சேவடி முடி பல்கோடி தென்தோள்கள், அதாவது எண்ணற்கரிய பல கோடி செம்மையான திருவடிகளையும் எண்ணற்ற பல்கோடி திருமுடிகளையும் எண்ணிலடங்கா பல கோடி தென் தோள்களையும். இரண்டாம் வரியாக எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், அதாவது எண்ணற்ற பல கோடிக்கணக்கான திரு உருவங்களையும் திருநாமங்களையும் ஏற்கொள் முக்கண் முகம் இயல்பும் முக்கண்கள் கொண்ட அழகிய முகத்தை கொண்டு விளங்குபவனும். மூன்றாம் வரியாக எண்ணில் பல்கோடி எல்லைக்கு அப்பாலாய் நின்று 500 அந்தணர் ஏத்தும், அதாவது அளவு கடந்து நிற்கும் 500 அந்தணர்கள் போற்றி வணங்கி வழிபடும் எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. பல கோடி குணங்களை கொண்டவருமான அழகிய திருவிழி வேளையில் எழுந்தருளி உள்ள எம் பெருமானே நம்மை ஆட்கொள்பவர் ஆவார். பாடலின் கருத்தை ஒரு சேர நோக்கினால் எம் பெருமான் எண்ணிக்கையை கடந்த பல கோடிக்கணக்கான சிவந்த பாதங்களையும் பல முடிகளையும் பல வலிய தோள்களையும் பல கோடிக்கணக்கான திரு திருநாமங்களையும் அழகிய முக்கண்கள் பொருந்திய முகங்களையும் கொண்டு விளங்குகின்றாராம். அவர் 500 அந்தணர் போற்றி வணங்கி வழிபடும் பல கோடி குணங்களை கொண்டு அழகிய திருவிழி வேளையில் எழுந்தருளி உள்ளாராம். அவரே நம்மை ஆட்கொள்பவராக இருக்கின்றாராம். அடுத்து வருவது இப்பதிகத்தின் 10ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தக்கண் வெங்கதிரோன் தக்கண் வெங்கதிரோன் சலந்தரன் பீரமன் சக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பீரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் தக்கண் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரன் எச்சன் மிக்க நெஞ்சு அரக்கன் மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரிக்கருடன் மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரிக்கருடன் மரளிவெள் இவர் மிகை செகுத்தோன் மிக்க நெஞ்சு அரக்கன் புறம் கரிக்கருடன் மரளிவெள் இவர் மிகை செகுத்தோன் திக்கெல்லாம் நிறைந்த திக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவீழி திக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவீழி விழலையான் திருவடி நிழற்கீழ் திக்கெல்லாம் நிறைந்த புகழ் திருவீழி விழலையான் திருவடி நிழற்கீழ் புக்கிருந்த வேதம் புக்கிருந்த வேதம் பொன்னடி கமல புக்கிருந்த வேதம்
பொன்னடி கமல பொடியணிந்தடிமை பூண்டேனே புக்கிருந்தவர்தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக தக்கன் வெங்கதிரோன் சலந்தரன் பிரமன் சந்திரன் இந்திரன் எச்சன். அதாவது தக்கன் வெம்மை கதிர்களுடைய கதிரவன், சலந்தரன் என்ற அசுரன், பிரமன், சந்திரன், இந்திரன், யாக தலைவனான எச்சன். இரண்டாம் வரியாக மிக்க நெஞ்சரக்கன் புறங்கரி கருடன் மரளிவேல் இவர் மிகை செகுத்தோன். அதாவது வன்மை மிக்க நெஞ்சுரம் கொண்ட இராவணன், திரிபுரம், கரியனில் யானை, கருடன், மரளி கூற்றுவனை குறிக்கின்றது, வேல் மன்மதனை குறிக்கின்றது ஆகிய இவர்களின் எல்லை மீறிய செருக்கை அழித்தவனாய். மூன்றாம் வரியாக திக்கெல்லாம் நிறைந்த புகழ்திரு வீழி மிழலையான் திருவடி நிழல் கீழ். திசைகள் யாவும் நிற்கும் புகழ் கொண்டு திருவீழி மிழலையில் எழுந்தருளிய சிவபிரானின் திருவடி கீழ் உள்ள புக்கிருந்தவர் தம் பொன்னடி கமல பொடியணிந்து அடிமை பூண்டேனே. பெருமானின் திருவடி கீழ் உள்ள அடியார்களின் அழகிய தாமரை ஒத்த திருவடியில் படிந்த பொடிகளை அணிந்து அவர்களுக்கு அடியவராக இருக்க வேண்டுமாம். பாடலின் கருத்தை ஒன்று சேர்த்து பார்த்தால், தக்கன், கதிரவன், சலந்தரன், நான்முகன், சந்திரன், இந்திரன், யாக தலைவனான எச்சன், வலிய நெஞ்சினை உடைய இராவணன், திரிபுரம், யானை, கருடன், கூற்றுவன், மன்மதன் ஆகிய இவர்களின் எல்லை மீறிய செருக்கை அழித்தவராம் நம்பிரான். அவர் திசைகள் யாவும் நிற்கும் புகழை கொண்டு திருவிழி வேளையில் எழுந்தருளி இருக்கின்றாராம். அப்பெருமானின் மெய் அடியார்களின் அழகிய தாமரை போன்ற திருவடிகளில் உள்ள சிறு துளியை அணிந்து அப்பெருமக்களுக்கு தொண்டு செய்யும் பணியை நாம் மேற்கொள்ள வேண்டுமா. அடுத்து வருவது 11ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உளங்கொள மதுர உளங்கொள மதுர கதிர்விரித்துயிர் மேல். உளங்கொள மதுர கதிர்விரித்து உயிர் மேல் அருள் சொரி தரும் உமா பதியை. உளங்கொள மதுர கதிர்விரித்து உயிர் மேல் அருள் சொரி தரும் உமா பதியை. வளங்கிளர் நதியும் வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி. வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானே. வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி மழவிடை மேல் வருவானே. விளங்கொளி வீழி விளங்கொளி வீழி மிழலை வேந்தே என்று. விளங்கொளி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையை யான். விளங்கொளி வீழி மிழலை வேந்தே என்று ஆந்தனை சேந்தன் தாதையை யான். களங்கொள அழைத்தால் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன்.
களங்கோள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே. களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் களங்கொள அழைத்தால் பிழைக்குமோ அடியேன் கை கொண்ட கனக கற்பகமே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியாக உலங்கொல மதுர கதிர் விரித்து இனிய இன்பமான குளிர்ந்த கதிரொளியை மனதில் பொருந்துமாறு பரப்பி உயிர்மேல் அருள் சொறி தரும் உமாபதியை, அதாவது உயிர்களின் மேல் உள்ளம் நிறையும்படி அருள் மழையை பொழிகின்ற உமை அம்மையின் கணவனாய். இரண்டாம் வரியில் வளங்கிளர் நதியும் மதியமும் சூடி, அதாவது வளம் பொருந்திய கங்கையும் பிறையும் சூடியவனாய் மழவிடை மேல் வருவானை, இளைய காலை மீது ஏறி வருபவனை. மூன்றாம் வரியாக விளங்கொளி வீழி மிழலை வேந்தே என்று, அதாவது ஒளி விளங்கும் வீழி மிழலையில் உள்ள அரசே, ஆந்தனை சேந்தன் தாரியை யான், முருகனின் தந்தையாகிய அப்பெருமானை. நான்காம் வரியாக கலங்கொள்ள அழைத்தால் பிழைக்குமோ அடியே கை கொண்ட கனக கற்பகமே, இயன்றவரை குரல்வளை ஒளி வெளிப்படுமாறு அழைத்தால் பொன்னிறம் கொண்ட கற்பக கனி போன்ற நம் பெருமான் அடியார்களிடம் வர தவறுவானோ? பாடலின் சிறந்த பொருளாக சிவபெருமான் நம் மனத்தில் பொருந்துமாறு இனிய ஞான ஒளியை பரப்பி உயிரினங்களின் பால் தன் கருணையை பொழியும் பார்வதியின் கணவராய் உள்ளாராம். அவர் வளம் பொருந்திய கங்கையும் பிறையும் சூடி இளைய காலை மீது வருபவனாய் திருவிழி வேளையில் வீற்றிருக்கின்றாராம். முருகனின் தந்தையாகிய அவரை அரசே என்று குரல்வளை ஒளி வெளிப்படுமாறு அழைத்தால் பொன் நிறம் பொருந்திய கற்பக கனி போன்ற பெருமான் அடியார்களிடம் வர தவறுவது இல்லையா? அடுத்ததாக இப்பதிகத்தின் நிறைவு பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாடலங்கார பரிசில் காசு அருளி, பாடலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி. பாடலங்கார பரிசில் காசு அருளி பழுத்த செந்தமிழ் மலர் சூடி. நீடலங்காரத்து எம்பெருமக்கள், நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நீரைந்து நின்றானை. நீடலங்காரத்து எம்பெருமக்கள் நெஞ்சினுள் நீரைந்து நின்றானை. வேடலங்கார கோலத்தின் அமுதை, வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழி மிழலையூர் ஆளும். வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவிழி மிழலையூர் ஆளும். கேடில கீர்த்தி கனக
கேடிலங் கீர்த்தி கனக கற்பகத்தை எழுமுதற்கு எவ்விடத்தேனே கேடில கீர்த்தி கனக கற்பகத்தை எழுமுதற்கெவ்விடத்தேனே திருச்சிற்றம்பலம். பாடலங்கார பரிசில் காசு அருளி. அதாவது பாடுகின்ற அணி நிறைந்த பாட்டிற்கு பரிசாக திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் நாள்தோறும் பஞ்சம் தீர பொற்காசு அருளிய என்று பொருள் கொள்ளலாம். பருத்த செந்தமிழ் மலர் சூடி, அதாவது மேம்பட்ட செந்தமிழ் பா மாலைகளாகிய மலர்களை சூடி நீடலங்காரத்து எம் பெருமக்கள் நெஞ்சினுள் நிறைந்து நின்றானை. பெருமக்கள் என்பது சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் குறிக்கின்றது. அதாவது எம் பெருமக்கள் உள்ளத்திலே நீடித்து நிற்கும் அலங்காரத்துடன் நிறைந்து நின்றவனாய் மூன்றாம் வரியாக வேடலங்கார கோலத்தின் அமுதை திருவேழிமிழையூர் ஆளும் அர்ச்சுனனுக்கு அருளும் பொருட்டு அழகிய வேடுவ கோலம் பூண்ட அமுதமாய் திருவீழிமிழலை என்னும் தலத்தை ஆளும் நான்காம் வரியாக கேடிலம் கீர்த்தி கனக கற்பகத்தை கெழுமுதற்கு எவ்விடத்தேனே, அதாவது குற்றமற்ற புகழ் கொண்ட பொன்மயமான கற்பக மரம் போன்றவனை அடைய எவ்வித தகுதியும் நமக்கு இல்லையாம். பாடலின் திரண்ட பொருளாக சிவபெருமான் பாடப்படுகின்ற அணிகள் நிறைந்த பாடல்களுக்கு பரிசிலாக பொற்காசுகளை வழங்கி மேம்பட்ட செந்தமிழ் பாமாலைகளாகிய மலர்களை சூடியுள்ளாராம். அவர் எம் பெருமக்களாகிய தேவார முதலிகள் உள்ளத்தில் நீடித்து அலங்காரத்துடன் நிறைந்து நிற்கின்றாராம். அர்ச்சுனனுக்கு அருளுவதற்காக அழகிய வேடுவ கோலம் பூண்டு அமுதமாய் திருவிழிமிழை திருத்தலத்தை ஆள்கின்றாராம். இப்படி என்றும் அழிவில்லாத புகழையுடைய பொன் நிற கற்பகம் போன்ற என் பெருமானை அடைவதற்கு நமக்கு எந்தவித தகுதியும் இல்லையாம். ஆனாலும் என் பெருமான் நம் தகுதியை நோக்காது தன் கருணையாலே நமக்கு அருள் செய்கின்றாராம். இப்படியாக இந்த 12 பாடல்களிலும் சேந்தனார் தன் சிவானுபவத்தை அழகுற வெளிப்படுத்தி இருப்பார். அருளாளர்கள் தங்களுடைய அனுபவத்தை நமக்காக அருளி இருப்பதாக எண்ணியே இப்பாடல்களை பொருள் கொள்ள வேண்டும். சேந்தனார் இப்பதிகத்தில் இறைவனுக்கு தொண்டு செய்வது போன்று அடியார்களுக்கும் பணிபுரிய வேண்டும் என்பார். தாமரை போன்ற திருவடிகளை பெற்ற அவ்வடியார்களின் பாதத்தின் துகள்களை திருநீராக அணிந்து அடிமை பூண வேண்டும் என்ற குறிப்பை கொடுத்திருப்பார். நடமாடும் அடியாரை மதியாமல் பரமனை வழிபடுவதில் பயனில்லை என்ற செய்தியை நமக்கு கொடுத்திருப்பார். அப்படியான அடியார்களை தேவர்களும் தொழத்தக்க பெருமை உடையவர்கள் என்கின்றார் சேந்தனார். வெள்ளை சூழ் பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கழல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே என்ற சேந்தனாரின் வாக்கோடு இந்த உரையை முடிவு செய்கின்றேன். பெருமானின் தனிப்பெரும் கருணையோடு மீண்டும் ஒரு தருணத்தில் 6ஆம் திருப்பதிகத்தை சிந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.